சரி சப்ஸ்கிரைபருக்கு கல் கிடச்சிட்டு வந்து எல்லாரும் சொன்னாங்க ராமரோட கல் அவரோட கல்னா அவர் வீட்டிலேருந்து கொண்டு வரல, அவர் இந்த ஸ்ரீலங்கா போகிறதுக்காண்டி கட்டின கல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிதக்குது, ஒருவேளை நமக்கு அதுவாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு வேணும். அவனா அது க்ளோஸு, அது செத்துட்டு இதை வந்து எங்கள் ஊரில் இதுவும் ஃபேமஸ் தான். இதோட விலை வந்து 100 ரூபா. கனவா ஓடு ஒரு அமௌண்ட்டை வாங்குகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இதுதான் அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுறோம், முடிச்சுடுறோம். ஆமாம், முக்கியமாக நாங்கள் தேடுறதே ராமர் கல் தான். அது வந்து மிதக்கிற கல்னால ராமர் கல் மிதக்குதா, கிடச்சிட்டா கிலோடு. இந்த இருக்கு. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ பாம்பன் மீனவன் சேனல்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு ஒரு ஆள் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கல் வந்து உங்கள் ஊரில் அதிகமாக கிடக்கும் ப்ரோ, அதில் எங்களுக்கு ஒரு கல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருந்தாப்புல. அந்த சப்ஸ்கிரைபருக்காண்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் அந்த கல்லை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அந்த 10 பேர் கொண்ட குழுட்ட பேசி பார்த்தோம், யாருமே தேடி பார்த்தோம், கிடைக்கல. இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தேடலாம் அதுக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு கல் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த கல் வந்து அந்த கல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வெயிட்டு கூட இருக்குது. உங்களுக்காண்டி செக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் இங்கே உள்ள கல்லை உள்ள கண்டுபிடிக்க போகிறோம். அது எங்களுக்கு எது பாசிட்டிவாக அமைதோ அதுதான் எங்களுக்கு வேணும். அவனா அது க்ளோஸு, அது செத்துட்டு எங்களுக்கு வந்து மிதக்கிற கல் தான் வேணும். அதனால் எங்கள் டீமை வச்சு தான் தேடிக்கிட்டே இருக்கோம். இதை வந்து எங்கள் ஊரில் இதுவும் ஃபேமஸ் தான். இதோட விலை வந்து 100 ரூபா. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓடு இதை விட்டா மிதக்கும். ஆனால் அவர்கிட்ட இதை கொடுத்தோம்னீங்களே, அவர் எங்களே கல்லை தேட சொல்றதுக்கு ஓட தேடி எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி கிளிப்பாப்பில். ஆனால் இது 100 ரூபா. இது வந்து குருவிகளுக்கு யூஸ் ஆகிற பொருள். போட்டு மாதிரியே இருக்கும், நல்லா மிதந்துருவாங்க. இது எங்களுக்கு தேவைப்பட கண்டிப்பான முறையில். அதனால் இதை நாங்கள் பத்திரம் வைக்க போகிறோம். இதான் மிதக்கிற கல். இது மிதக்குமா? மிதக்கும். இதுவும் அதே மாதிரி தான்ப்பா இருக்குது. அதெல்லாம் கிடைச்சிருங்க, நம்பிக்கை கைவிடப்படாது. மிதக்கல, அது அலையில் ஆடுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது மிதக்கலடா. அடுத்த கல்லை தேடும். ஆனால் வெயிட் கம்மி. ஒன்றும் இல்லை, அவருக்கு தேவை கல் தானே வேணும். ஒரு கயிறை கட்டி கீழே போயா கட்டி மிதக்க விடுவோம். என்ன முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அது மேந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல மேந்துடும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? நல்லா அது ராமர் கல்லா. ஆமாம், முக்கியமாக நாங்கள் தேடுறதே ராமர் கல் தான். அது வந்து மிதக்கிற கல்னால ராமர் கல். இதெல்லாம் தான் தேடணும். இந்த கல் மிதக்குமா? நீங்களும் தேடுங்க. நான் ஒரு ஆளே தேடி போட்டேன்னா என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆஹா, மிதக்கலை. என்னது மிதக்குதா, கிடச்சிட்டா கிலோடு. இந்த இருக்கு. மிதக்குதுப்பா. இதான் அந்த ராமர் கல். ஆனால் நம்ப மாட்டாங்களே, சின்ன கல்லா இருக்கு. வீடியோவில் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னா. ஆனால் மிதக்குதுங்க. அவன் நம்ப மாட்டாங்கல்ல. நம்புகிற மாதிரி போட்டால் தான் நம்ம வந்து ஃபேமஸ் ஆக முடியும். இன்னொன்று அவருக்கு அந்த வீடியோவை கொடுக்க முடியும். பார்த்துக்கிறேங்க, ஆளா முட்டை அளவுக்கு இருக்குது. இதுவும் சாதா கல் தான். இதுவும் எந்த கல் ராமருக்கெல்லாம் போட்டு பார்ப்போம். மிதக்குதுப்பா. சரி சப்ஸ்கிரைபருக்கு கல் கிடச்சிட்டு. வேற இந்த கல் எங்கே எடுத்த தோசை? அப்போ எனக்குள்ளே கிடக்கும், கண்டிப்பான முறையில் கிடக்கும். தேடுங்க. இதான் அந்த ராமர் கல். இதான் அந்த கல் தான்ப்பா, மிதக்கும்ப்பா. ஓடுப்பா. எல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் காண்டி தான். நல்லா இருக்கு கல்.
ஒரு வழியாக நாங்கள் வந்து 1க்கு 2 கல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் 2 கல்லுமே மிதக்குது. அவருக்கு இந்த கல் போதும்னு நினைக்கிறேன். இந்த கல்லை எங்கள் வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன். அதனால் இந்த கல் வந்து எல்லாரும் சொன்னாங்க ராமரோட கல், அவரோட கல்னா அவர் வீட்டிலேருந்து கொண்டு வரல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். அவர் இந்த ஸ்ரீலங்கா போகிறதுக்காண்டி கட்டின கல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிதக்குது. ஒருவேளை நமக்கு அதுவாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அவர்கிட்ட கொடுக்குறோம், ஒரு அமௌண்ட்டை வாங்குகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இதுதான், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுறோம், முடிச்சு விட்றோம். இது ஆக்ஷன் மேடம். முடிச்சு விட்றோம். அந்த சப்ஸ்கிரைபரை இந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் நமக்கு நன்றி தான். நாங்கள் மறுபடியும் இப்போ கல் தேட போகிறோம். ஏன்னா வேறு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் தேடிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்துனாக்குறா. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டிட்டு போங்கடா. ஃபுல்லாக தேடிட்டு ஒரு 4-5 கல்லாக சேர்த்து வைக்க போகிறோம். பசிக்குது.